ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம க்ரீன் கேட் நர்சரி கார்டன் இருக்குதுல்ல, அந்த கார்டன் அவங்களோட ஒரு தோட்டத்தை தான் சுற்றி நம்ம ஒரு விசிட் பண்ண போகிறோம். அவங்கக்கிட்ட வந்து மரிச்சினி கிழங்கு வளர்த்துறாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அப்புறம் வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு வந்து அவங்க வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே செட் ஆஃப் கிழங்குல வந்து 47 கிலோ கிழங்கு இருந்திருக்குது. ஸோ வந்து அது வந்து பேப்பரில் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதே செட் ஆஃப் இன்னும் வேற ஒரு பேட்ச் வந்து எடுக்க போகிறோம், ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஹார்வெஸ்ட்டில் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எத்தனை கிலோ கிழங்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களோட தோட்டத்தில் வந்து ஒரு பெருசாக ஒரு செடி இருந்துச்சு. அதில் ஃபுல்லாகவுமே ஏதோ பிளாஸ்டிக்கில் காய் காய்ச்ச மாதிரி காய்ச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து என்ன காயின்னு கேட்டோம். மக்கொட்டி தேவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த காய் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த காய் வந்து நல்லா பழமாகி இருக்குது பாருங்கள். இந்த பழத்தை வந்து நம்ம வந்து காய வச்சு டீக்கு பதிலாக நம்ம காஃபியெல்லாம் போடுவோம்ல, அதுக்கு பதிலாக வந்து இதை போட்டு டீ குடித்தாச்சுன்னா சுகர் லெவல் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற பிளான்ட்டு இந்த பிளான்ட்டில் வந்து குட்டி பிளான்ட் வந்து நர்சரியில் வந்து அவைலபிளாக இருக்குது, க்ரீன் கேட் நர்சரி கார்டனில். ஸோ வந்து வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து தேடி இருப்பீங்க இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம். ஸோ வந்து இது இவங்களோட தோட்டத்தில் வச்சு இவங்க வந்து பெரிய மரமாக வளர்த்துருக்காங்க. நிறைய காயுமே காய்ச்சிருக்குது. அதுக்கப்புறமா வந்து மாமரக்கன்றில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இப்போ எதுவுமே இந்த ஈல்டு தர ஸ்டார்ட் ஆகலை. அப்புறமா வந்து இடையிடையே வந்து இது தேன் பெட்டியும் வச்சுருக்காங்க. அப்புறம் இதுக்கு இடையில தான் வந்து மரவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க. இப்போ இதை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ போயிருக்கோம். பார்க்கலாம் ஹார்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ கிழங்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம். பாருங்கள் எப்படி பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து புல் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த ஷீட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கேயும் இந்த பலா வெரைட்டி கண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நர்சரி கார்டனில் அவைலபிளாக இருக்கும். ஃபுல்லாகவுமே சுற்றி இந்த தோப்பு ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாங்கன்று தான் நிறைய வச்சு விட்ருக்காங்க. இப்போ இந்த செடியை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. தண்ணி நம்ம வந்து நிறைய பாய்ச்சிருந்தா அது வந்து நல்லா குளிர்ந்து கவுந்துருக்கும். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து மண்ணை எல்லாம் ஒரு பக்கம் நீக்கி எடுத்துகிட்டே இருக்காங்க. தண்ணி ரொம்ப கெட்டிடுச்சு. ஸோ தண்ணி இது பண்ணி விட்டாங்க. கிழங்கு தெரியறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி தண்ணி அடித்து விட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப மேலே இன்னும் கிழங்கு தெரியலை. இப்போ தான் அந்த பக்கம் ஒரு சைடில் வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகிருக்குது. ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப இறுகி போய் தான் இருந்துச்சு மணல். இந்த செம்மண் இதாகி இருந்துச்சு. இவங்க வந்து பேஸ் வந்து இந்த விலையில் இந்த களை செடிகளெல்லாம் வரும்ல, ஒரு பெரிய ஆழமாக குண்டு எடுத்து இந்த களை செடிகளே போட்டு அப்புறமா கவுடங் சாணி உரம் போட்டு அதுக்கு மேலே தான் மண் கூட்டி வச்சு தான் இந்த குச்சி நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு எதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு உரம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. அதில் வச்சது தான் இந்த கிழங்கு. இப்போ பாருங்கள் கிழங்கு வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகியாச்சு. பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் சுற்றி உள்ளேயுமே இன்னும் கிழங்கு இருக்குது. இப்போ வந்து சைடோடு இந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து இது நம்ம வந்து அப்படியே இலக்கி பிடுங்கி எடுக்கணும். மண் ரொம்ப இதாக இருக்கும்போது இழக்க முடியாது. ஸோ அதனால தான் இது பண்ணுறாங்க.
இப்போ வந்து அதை ஷேக் பண்ணி பார்க்குறாங்க எப்படி வருமோ வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இன்னும் உள்ளே வந்து அடியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்புறம் இன்னும் மண்ணை எல்லாம் நீக்கி விட்டாங்க. இன்னும் தண்ணி நிறைய அப்படியே பாய்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாம் இதாகிடுச்சு. அப்போ வந்து இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோன்னு கிளைய வந்து கட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிளை. இனி வந்து எடுக்க போகிறாங்க. இது வந்து இப்போ 2 பேரை சேர்ந்து தான் எடுக்க போகிறாங்க. எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு கிழங்கு மட்டும் டக்குன்னு உடஞ்சது போல் சவுண்டு கேட்டது, உள்ளே போயிடுச்சு. மற்ற மாதிரி எல்லாமே சக்ஸஸாக சூப்பராக தூக்கிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு கிளையை மட்டும் அப்படி விட்டுருக்காங்க. தூக்கி எடுத்தாச்சு. இனி வந்து இந்த இருக்கிற அந்த 2 கிளையுமே கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தூக்கி வச்சு வெயிட் பார்த்துருவாங்க. பாருங்கள் எப்போ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பாருங்கள், நீங்களே ஸ்ட்ரைட்டாக நேர்லேயே பாருங்கள். கரெக்டாக வந்து 34 கிலோ வந்து கரெக்டாக இருக்குது. ஷேக் ஆகும்போது தான் சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக 34 கிலோ இருந்துச்சு. அந்த மேலே இருக்கிறதெல்லாம் வந்து வெயிட் வரும்ல, ஸோ வந்து அக்யூரேட்டாக வந்து 34 கிலோ இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து 47 கிலோ என்னமோ எடுத்திருக்காங்க. இல்லை இன்னொரு துண்டு கிழங்கு உள்ளேருந்து எடுத்துக்கொண்டு வச்சுருக்காங்க. 37 கிலோ காமிக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஹார்வெஸ்ட் தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டட்டா பை பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.